வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே, மகாபாரத கிளைக்கதைகள். இந்த கிளைக்கதைகள் பெரும்பாலும் வியாச பாரதத்தில் இருப்பதில்லை, வில்லி பாரதத்தில் இருப்பதில்லை. இது பொதுவாக செவிவழி வந்து பண்டு தொட்டு நாம் கேட்டு உணர்ந்து அறம் சார்ந்த வாழ்வியலை முன்னெடுக்கக்கூடிய கதையாகவே இன்று வரையில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு நண்பர்களே. மகாபாரதம் யுத்தம் முடிந்து தர்மராஜன் பட்டங்கட்டி ஆளுகின்ற போது அசினாபுரத்தின் நிலவரத்தை அறிந்து நாம் நல்லாட்சி புரிய வேண்டும் என்று மாறு வேடம் தரித்து நகரவலம் வருகிறார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் விவசாய குடிகளும் பண்ணையார்களும் கூலி தொழிலாளர்களும் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று உணர்கின்ற போது, கர்ணன் போனால் தர்மம் போனது, கர்ணன் போனால் தர்மம் போனது என்று அனைவரும் கர்ணனை மிகைப்படுத்தி சொல்லுகின்ற போது இவருக்கு மனம் நொந்து போகின்றார். ஏன் என்று சொன்னால், நான் சிறப்பாக தான் ஆட்சி செய்கின்றேன், என் ஆட்சியில் என்ன குறையும் இல்லை, ஆனால் மக்கள் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்று உணர்ந்து அறிந்த அன்று தினம் அவைக்களத்தை கூட்டுகிறார். அவைக்களத்தில் அனைவரும் வந்துகிறார்கள். வந்து என்ன சொல்லுகின்றீர்கள், சொல்லுங்கள், கர்ணன் போனால் தர்மம் போனது என்று சொல்கின்றார்களே, இதற்கு நாம் என்ன ஈடு செய்வது என்று கேட்கின்ற போது மந்திரியார்கள், பாவலர்கள், முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தர்மக்கொடியை நீங்கள் ஏற்ற வேண்டும், தர்மக்கொடியை ஏற்றினால் தர்மத்தை நீங்கள் கடைபிடித்து மக்களுக்கு நீங்கள் பொற்கிழிகளையும் அன்னதானத்தையும் நெல்மணிகளையும் கொடுங்கள் என்று அனைவரும் சொல்லுகின்றார்கள். சரி, அப்படியாக இருக்கட்டும் என்று வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று நான் பொற்குழியை கொடுக்கிறேன் என்று முரசொலியுங்கள் என்று முரசொலிக்கப்பட்டு தர்மக்கொடி ஏற்றப்படுகிறது. அப்படி தர்மக்கொடி ஏற்றப்பட்டு அன்று தினம் வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பாக மக்களுக்கு தான தர்மங்களை வாரி வாரி அள்ளித்தருகிறார் இந்த தர்மவான் தர்மபிரபு. தர்மர் இப்படி செய்கின்ற போது ஒரு நாள் அவைக்களத்திற்கு விஜயம் செய்கிறார் கண்ணன். கண்ணன் விஜயம் செய்கின்ற போது, வாருங்கள் மாமா, அமருங்கள் என்று சரியாசனம் அமர வைத்து பொற்பாதங்களை வணங்கி தொழுது, நான் நல்லாட்சி செய்கிறேனா என்று என்பது தெரியவில்லை, ஆனால் கர்ணன் போனால் தர்மம் போனது என்று சொல்கின்றார்கள், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, சரி ஆகட்டும் தர்மா, நீ தர்மத்தை செய் என்று அவைக்களத்திலே கிருஷ்ண பகவான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அங்கே ஒரு கீரி திருதிருவு என்று வருகிறது. அவைக்களத்திற்கு உள்ளே விழுந்து அங்கிருக்கக்கூடிய அந்த முத்து மணிகள் ஆபரணங்கள் இதன் மீதெல்லாம் அந்த கீரி புரண்டு எழுந்து ஆச்சரியத்தோடு அனைவரும் பார்க்கிறார்கள். என்ன இது, இந்த கீரி இங்கே வருவதற்கு காரணம் என்ன? பொற்கிழிகள் மீது அது புரண்டு படுத்து உருள்வது ஏன? கிருஷ்ணனை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு செல்கிறது. இதை அறிந்த தர்மர், கோபாலா, கோவிந்தா, நந்தநந்தா, வாசுதேவா, என்ன இது விந்தை, உன் திருவிளையாடலுக்கு எல்லையே இல்லையா? இந்த கீரி ஏன் இங்கு வந்தது, இப்படி அலப்பறித்து செல்கிறதே என்று சொல்லுகின்ற போது கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொல்வார், தர்மா, தான் தனவான், தான் தர்மவான் என்று சொல்லுகின்றாயே, உன்னை விட உன் கொடையின் கீழ் ஆளுகின்ற ஒரு விவசாயியும் அல்ல, அவன் ஒரு கூலி தொழிலாளி, அனிதினமும் ஜீவனம் செய்து, ஆவது பிரம்மச்சாரியும் கூட, உன் கொடையின் கீழ் ஒரு சுற்றில் வாழ்ந்த ஒரு பிரம்மச்சாரி அனிதினமும் அந்த தந்தையார் விட்டு சென்ற பொருள் என்றால் ஒரு கோடாரி மட்டுமே, அந்த கோடாரியைத்தான் சொத்தாக எடுத்துக்கொண்டு ஆங்காங்கே சென்று விவசாயம் செய்து கூலி செய்து உழைத்து அதில் வருகின்ற சொற்ப பணத்தை எடுத்து தானும் உண்டு அனைவருக்குமே அதை பரிவாரம் செய்தான். அனைவருக்குமே கொடுக்கின்ற போது அதை ஏழை எளிய மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். தனக்கென்ற வயிற்றுக்கு ஈன்று விட்டு பிறகு அனைவருக்கும் அவன் கொடுத்து மனமகிழ்வது வழக்கமாகவே கொண்டிருந்தார். வருஷம் 365 நாட்களும் இதை அவன் கடைபிடித்தான். அப்படி அவன் நாள்தோறும் செய்கின்ற போது
திருமணமாகாமல் இருந்த அந்த பிரம்மச்சாரி ஒரு நாள் வயோதிகம் வருகிறது. உடல்நலம் குன்றுகின்றது. உடல்நலம் குன்றி அவன் இறக்கின்ற தருவாயில் தான் உண்ட அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு மீதி இருந்த அந்த அன்னாகாரத்தை பருக்களை புசிக்கின்ற போது அந்த அன்னாகாரம் கீழே சிந்தி விடுகிறது. தன்னுடைய உடல் வலிமை குன்றி மன வலிமை குன்றி ஆற்றல் குறைந்து அவன் வயோதிகமாகி இறக்கின்ற தருவாயில் இது இந்திரனுக்கு தெரியப்படுகிறது. இப்படி ஒரு தர்மவான் கீழே பூலோகத்தில் இருக்கிறான். ஆகையால் அவருக்கு சொர்க்க மோட்சகதி அடைய வேண்டும் என்பதற்காக புஷ்பப்பல்லக்கு பூலோகம் வருகிறது. அவனை பூலோகத்திலிருந்து புஷ்பப்பல்லக்கோடு தேவலோகம் சென்று அவனுக்கு மரியாதை செய்து மோட்சகதி அடைந்தான் என்பது இந்த கீரி என்னிடம் சொல்லிவிட்டு சென்றது என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்வார். அதற்கு தர்மர் வியந்து பார்ப்பார். நாங்கள் செய்கின்ற தர்மமெல்லாம் தர்மம் இல்லையா பகவானே என்று சொல்வார். தர்மா சற்று பொறு. நீ பரம்பரையாக நீங்கள் பட்டங்கட்டி ஆளுகின்றீர்கள். நீங்கள் அரச வம்சத்தை சார்ந்தவர்கள். கண்ணன் போனால் தர்மம் போனது என்றால் கண்ணன் அவன் சேமித்த பணத்தையாக கொடுத்தான். துரியோதன் ஒரு சிற்றூரை கொடுத்தான், அதில் ஆண்டான், அவனுக்கு நாடுகளை வெற்றி கொண்டான். அதிலிருந்து வரியைத்தான் மக்களிடந்த வரி பணத்தில் நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள். ஆனால் ஒருபோதும் அந்த ஏழை குடியில் இருந்தவன் அவன் தான் வைத்திருந்த சொத்தாக இருந்த அந்த கோடாரியினாலே பல வேலைகள் செய்து அதில் வருகின்ற சொற்ப பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்து அதனால் உள்ள மகிழ்ந்தான். ஆகையால் நீங்கள் செய்த தர்மம் தர்மம் அல்ல, கடமை செய், பிரதிபலனை எதிர்பார்க்காதே என்பார்கள். அவன் பக்தியாளனும் இல்லை, அவன் பெரிய ஞானியும் இல்லை. ஆனால் கர்ம யோகம் என்றால் ஒரு மனிதன் தான் வாழ்வியலை எடுத்துக்கொண்டு தான் வாழ்வதை விட அனைவரும் வாழ்வும் நலமாக இருக்க வேண்டும், அதை பார்த்து உள்ளம் மகிழ வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்தானே அவன்தான் தர்மன், அவன்தான் நியாயவான். நீ செய்கின்ற தர்மம் தர்மம் அல்ல, கர்ணன் செய்த தர்மம் தர்மம் அல்ல. ஒருவன் தர்மவான் என்றால் தன்னுடைய உழைப்பின் உணர்வுகளை ஆராய்ந்து அந்த உழைப்பினால் வருகின்ற செல்வங்களை அனைவருக்கும் கொடுத்து உலமழ்கிறானே அவன்தான் தர்மவான். பரம்பரையாக நீங்கள் செல்வ சீமானங்களாக இருந்து கழித்து வாழ்ந்தீர்கள். அதை போன்று அவர் இல்லை, ஏழ்மையில் இருந்தாலும் அடுத்தவருக்கு கொடுத்து உண்டு வாழ்ந்தான். ஆகையால் அவனே தர்மவான். ஆகையால் இந்த கீரி இங்கே ஏன் வந்தது என்றால் அந்த பருக்கைகள் உண்டு கீழே விழுந்த அந்த பருக்கைகளை கீரி புரண்டு படுத்தது. அப்போது அந்த கீரி உடல் தங்க நிறமாக மாறியது. அப்போது மிகப்பெரிய தர்மமானாக இருக்கக்கூடிய ஏழ்குடியில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியின் நிலையை அறிந்து இங்கே தர்மவான் செய்கின்ற தர்மத்தை நாம் போய் படுத்தால் அங்கே என்னுடைய உடம்பு மீதி உடலும் தங்கமயமாக ஆகிவிடும் என்பதற்காகவே இந்த கீரி இங்கே விஜயம் செய்து தர்மா ஒன்றை புரிந்து கொள். உன் தர்மத்தையும் சோதிக்கவே இங்கு வந்தது அந்த கீரி. ஆனால் உன்னுடைய தர்மம் தர்மம் இல்லை என்று அறிந்தது. அதன் உடல் தங்கமாகவில்லை என்று என்னுடன் பரிபாஷையில் சொல்லிவிட்டு போனது என்று சொன்னார். அதை உணர்ந்து அறிந்த தர்மர் தான் அகந்தையை ஒழித்து இனிமேலாவது தானும் உழைத்து மக்களுக்கும் சேவையாற்றி வாழ்வதே என்று உளமாற உறுதி கொண்டார், வாழ்ந்தார், வென்றார், சென்றார். நானும் கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.